பாஜகவின் இரட்டை எஞ்சின் முழக்கம் ஒரு பொய் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடி போட்டி என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், மற்ற கட்சியினருக்கு அடிப்படை கட்டுமான பலமோ ஒருங்கிணைப்பு பலமோ இல்லை என்றும் கூறியுள்ளார். பிரபல ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பாஜக ஆளும் மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியிருப்பதாக ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மத்திய அரசுக்கு மாநில அரசு அடிமையாக இருப்பது எந்த நன்மையையும் அளிக்காது என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 4 முனை போட்டி இல்லை என்றும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் சாதனைகளால் பொதுமக்கள் திமுகவிற்கு மீண்டும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை வருகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை சென்னை வருகிறார். அப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடன் தேர்தல் நிலவரம், பிரச்சார உத்தி உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்த பின் டெல்லி திரும்புகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார். விமான நிலைய ஓய்வறையில் கட்சி தலைவர்களுடன் தமிழக தேர்தல் சூழல் குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். பிறகு சிறிய ரக விமானம் மூலம் புதுச்சேரி புறப்பட்டு செல்கிறார். கண்ணியமற்ற முறையில் பேசினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இபிஎஸ் உடன் கூட்டணியில் இருந்தபோது மாநிலங்களவை எம்பி சீட் கொடுப்பதாக போட்ட ஒப்பந்தத்தை காண்பித்த அவர், நான் எங்கே சொன்னேன் என இபிஎஸ் கூறுவது எப்படி என கேட்டார். சாதி, குடும்பம் உள்ளிட்டவற்றை குறித்து தவறாக பேசுவதை இபிஎஸும் பாமக தலைவர் அன்புமணியும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரேமலதா கூறினார். இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கும் ஆதரவை தெரிவித்துள்ளார் வேல்முருகன். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தம்மிடம் பொற்கொடியும் கிருஷ்ணசாமியும் கேட்டுக்கொண்டதை அடுத்து 2 பேருக்கு எதிராக தமது வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். அரியலூரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றிரவு சீமான் பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது அதிகாரிகள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சீமான், வேட்பாளர்கள் புகழேந்தி, ரேவதி உள்ளிட்டோர் மீது அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே திருப்பூரில் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஸ்வநாதன் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவித்துள்ளார். இவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் திடீர் மாற்றம் செய்யப்பட்டு 7வது முறையாக அமைச்சர் ஆர் காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் எம்எல்ஏவாக இருக்கும் அமைச்சர் ஆர் காந்தி
1996, 2006, 2016, 2021 ஆகிய 4 தேர்தல்களில் வெற்றி பெற்றார். மீண்டும் களம் காண திமுக தலைமையிடம் விருப்பமனு அளித்த நிலையில் அமைச்சர் ஆர் காந்திக்கு பதிலாக அவரது மகன் வினோத் காந்திக்கு திமுக தலைமை போட்டியிட வாய்ப்பு அளித்தது. மீண்டும் போட்டியிட தனக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்த நிலையில் தந்தை மகன் இடையே நிலவிய போட்டியால் தேர்தல் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் ராணிப்பேட்டையில் திமுக வேட்பாளராக போட்டியிட அமைச்சர் ஆர் காந்திக்கு மீண்டும் வாய்ப்பை கட்சி தலைமை வழங்கியது. இதையடுத்து அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 650 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், போதைப்பொருள், மதுபானங்கள் பறிமுதல் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 319 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத ரொக்கம், போதைப்பொருள் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 170 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறைகேடுகள் குறித்த புகார்கள் மீது 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய 5173 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இசிஐ அறிவித்துள்ளது. மாநிலங்களில் திடீர் வாகன தணிக்கை மேற்கொள்ள 5200க்கும் மேற்பட்ட நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படும் நிலையில் நாளை முதல் வாக்காளர் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வாக்காளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி வரை படிவம் 6ஐ சமர்ப்பித்து விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களின் பெயர்களும் புதிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் வாக்காளர் தகவல் சீட்டான பூத் ஸ்லிப் அச்சிடப்பட்டு நாளை முதல் வீடு வீடாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த தகவல் சீட்டில் வரிசை எண் மற்றும் பாகம் எண் வழக்கத்தை விட இம்முறை பெரிதாக அச்சிடப்படும். புகைப்படத்திற்கு பதிலாக QR கோடு இடம்பெற்றிருக்கும். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பாக அனைத்து வாக்காளர்களுக்கும் தகவல் சீட்டுகளை விநியோகித்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் போலீஸ் விசாரணையின் போது தாக்கப்பட்டதில் உயிரிழந்தனர். இது தொடர்பாக 9 போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். இதையடுத்து மத்திய அரசு அனுப்பிய மனுவில் இது ஒரு காவல் மரணம் என குறிப்பிட்டு பாரபட்சமின்றி அதிகபட்ச தண்டனை வழங்க வலியுறுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலிக்கும் போது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் கல்லூரி மாணவனை கடத்தி தாக்குதல் நடத்திய காதலி உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூரை சேர்ந்த சசிகுமார் மதுரவாயல் பகுதியில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். இவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான ரித்திகாவும் காதலித்து வந்தனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பணம் தேவைப்படுவதாக கூறி இளைஞரிடம் அவர் சிறிதாக 1,87,000 ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. இதனிடையே ரித்திகா வேறொரு நபரை காதலிப்பது தெரிய வந்ததை அடுத்து இளைஞர் தன் காதலை முறித்து கொண்டார். இந்த சூழலில் கல்லூரிக்கு பணம் கட்ட முடியாமல் தவித்த இளைஞர் தான் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு ரித்திகாவிடம் கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாது என கூறிய அப்பெண் தனது தோழி உள்பட 4 பேருடன் இணைந்து இளைஞரை காரில் கடத்திச் சென்று தாக்கினார். இதையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளைஞர் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் ரித்திகா, தர்ஷினி, சஞ்சய் மற்றும் சரவணனை கைது செய்தனர். ஆசிய நாடுகளில் சைபர் மோசடி கும்பல்களிடம் இந்திய இளைஞர்கள் சிக்குவதாக கோவை மாநகர காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கோவையிலிருந்து உணவக வேலைக்கு கம்போடியா சென்ற இளைஞரை சைபர் மோசடியில் ஈடுபட கட்டாயப்படுத்திய கும்பல் அவரது பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தனது தாயை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறினார். பின்னர் இந்திய தூதரகத்தின் முயற்சியால் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
இந்த சம்பவத்தை தொடர்ந்து தென்கிழக்கு நாடுகளுக்கு சென்ற 140 பேரிடம் இதுவரை விசாரித்துள்ளதாகவும் 50 பேரை தொடர்பு கொள்ள முடியாததால் சைபர் குற்றவாளிகளிடம் அவர்கள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எளிய வேலை, சம்பளம், இலவச தங்குமிடம் உள்ளிட்டவற்றை நம்பி சைபர் மோசடி கும்பலிடம் இளைஞர்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வட தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வட தமிழகம், புதுச்சேரியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி வரை இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்ததில் இருந்து தொடர்ந்து தங்கத்தின் விலையில் உயர்வு கண்டு வருகிறது. ஈரான் மீதான போர், ட்ரம்ப் அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 1,10,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 140 ரூபாய் குறைந்து 13,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராம் 225 ரூபாய்க்கும் கிலோ 2,55,000 ரூபாய் என நீடிக்கிறது.